வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவுமே சூப்பரான ஒரு எலுமிச்சம்பழம் ஊறுகாய் பார்க்க போகிறோம். நல்ல எலுமிச்சம்பழம் வந்து நாட்டு எலுமிச்சம்பழமாக வாங்கி அதில் வந்து ஊறுகாய் செய்ய போகிறோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பார்க்க ஆரம்பிங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 6 லெமன் வாங்கியிருக்கேன் நான். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல மஞ்சள் கலரில் இருக்கதா பார்த்துக்கணும். அதே வந்து லைமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து க்ரீனாக இருந்துச்சு, இல்லை ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் லெமன் ப்ரிஃபர் பண்ணையில் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான லெமனாக பார்த்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் மாதிரி நமக்கு வந்து நல்லா கொதி வரட்டும். லெமன்லாம் அப்படியே வந்து அந்த தோல் வந்து அப்படியே சாஃப்டாகி அது வந்து வெடிக்கணும். நமக்கு அந்த அளவுக்கு நம்ம கொதிக்கணும். ஃப்ளேமுமே நம்ம வந்து கொஞ்சம் ஹையாகவே வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த லெமன்லாம் நல்லா வெடித்து வந்துருச்சு. நல்லா வெடித்து வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து அந்த சூடுலேயே வந்து மூடி போட்டு வச்சிடணும். மூடி போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்னு விட்டுருவோம். நல்லாவே ஆறிடட்டும். ஒரு மணி நேரம் ஆனால் கூட பரவாயில்ல, நீங்கள் அப்படியே ஆற விட்டுருங்க. அதே மாதிரி செய்யும்போது இந்த லெமன் செய்யும்போது நல்லா உப்பில் கொதிக்க வைக்கிற தண்ணி எல்லாமே வந்து அது ரெடியாகவே நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த தண்ணி நம்ம ஆட் பண்ணும்போது. ஸோ அந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிட வேணாம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீசஸாகவும் கட் பண்ணிக்கலாம். லெமன் அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு ஈரமே இல்லாமல் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மெயினே வந்து நடுவில் இருக்க அந்த கொட்டையெல்லாம் வந்து நம்ம எடுத்துடணும். அந்த எலுமிச்சம்பழத்தில் நடுவில் இருக்க கொட்டையை வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஊறுகாயில் வர்ற கசப்பு தன்மை வந்து நமக்கு வந்து வரவே வராது. ஸோ அதனால் அதையுமே நம்ம கவனமாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஒரு 7-8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு மட்டும்தான் சேர்க்கணும். உளுந்தெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து உளுந்து சேர்த்தோம்னா சீக்கிரம் வந்து கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வறுத்து அரைச்சி வச்ச வெந்தய பொடியுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு வந்து மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி, நல்ல கலர் மாறுங்க, நல்ல திக்காக இருக்கும். அந்த மாதிரி மிளகாப்பொடியை பார்த்து போடுங்க. அதுக்காக ரெட் சில்லி போட்டுறக்கூடாது. நல்லா எண்ணெயிலே வதக்கிடணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம அறுத்து வச்சுருந்த லெமன் பீசஸையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த கொதிக்க வச்ச தண்ணியுமே வந்து நம்ம அதில் வந்து கலந்துடலாம். நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து எந்த தண்ணியுமே வந்து ஊற்றணுன்னே அவசியம் இல்லை. லெமன் வந்து ஒரு சிலர் உப்பில் திணிச்சு வச்சு வெயிலில் காய வச்சு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தட் பண்ணுவாங்க. இது வந்து எங்கள் அம்மா செய்கிற மெத்தடு. இன்னுமே வந்து இந்த ஊறுகாயிலேயும் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா பூண்டு வந்து நல்லா தட்டி போடுவாங்க. அது வந்து தனி ஃப்ளேவர், அது ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஊறுகாயுமே நான் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம தனியாக வெறும் லெமன் மட்டும் வச்சு செய்கிற ஊறுகாய். கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அந்த ஊறுகாயோட சாறு மட்டும் வச்சு சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்து அந்த ஸ்கின்னுமே வந்து ரொம்ப பிடிக்கும், அதை சேர்த்து சாப்பிடுவாங்க. எனக்கெலாம் வந்து தனியாக அந்த ஸ்கின் மட்டும் வச்சு ஸ்கின் இல்லாமல் அந்த சாறை மட்டும்தான் நான் தொட்டு சாப்பிடுவேன். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து உப்பு வந்து ஜாஸ்தி ஆட் பண்ணிக்குவோம். ஊறுகாய்க்கு எப்போவுமே வந்து நமக்கு கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் ஊறுகாயுமே நமக்கு கெட்டு போகாது. நல்லா தீயை வந்து ஜாஸ்தி ஃபுல்லாக வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும். நமக்கு எவ்வளோ கொதிக்குதோ அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து கெட்டே போகாது. நமக்கு அந்த ஊற்றின தண்ணி எல்லாமே வந்து இதுக்கு கரெக்டாக வரும். எண்ணெயுமே கொஞ்சம் தாராளமாக விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய், உப்பு, காரம் எல்லாமே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். நல்லா ஒரு 1/4 மணி நேரம் மாதிரி அப்படியே நல்லா கொதி வந்ததும் கொஞ்சம் ஃப்ளேமை மட்டும் நம்ம கொஞ்சம் கூட குறையாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் அப்படியே நமக்கு கட்டி ஆகிட்டே வருது. அப்போ வந்து நம்ம ஃப்ளேமை வந்து குறைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஆனால் கொஞ்சம் ஹையாக தான் வைக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்படியே அப்படியே அந்த ஊறுகாய் பதத்துக்கு நமக்கு வரும்போது நமக்கு தெரியும் பார்த்தா அந்த மாதிரி. அப்போ வந்து நல்லா ஃபைனாகவே நம்ம தீயை குறைச்சி வச்சிடலாம். குறைச்சி வச்சுட்டு நல்லா எண்ணெய் விடும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அப்படியே ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லை வந்து ஒரு நல்ல டப்பர் வேர்லேயோ வச்சுட்டோன்னா நமக்கு வந்து கெட்டு போகாது. இது வெயிலில் வைக்கணும் அந்த மாதிரியெல்லாம் அவசியமே இல்லை. இன்ஸ்டண்ட்டாக போட்டுட்டு ஒரு 10 நாள் கழித்து நமக்கு சாப்பிட்டோன்னா சூப்பராக ஊறுகாய் ஊறிடும். நமக்கு வந்து சாதம், தயிர் சாதத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து இந்த ஊறுகாய் ரொம்பவுமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.